ஒழுகு. நம்மளுக்கு எப்படி ஒழுவோ அதுதான். ஜனாசா தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது நாம தானே நினைக்கணும். ஜனாசா தானேன்னா யாரோ ஒருத்தர் ஆயிரும். இது நாம தானேண்டா. அப்ப அதுக்கு பிறகு மசூது செய்யுது. மசூது நம்மளுக்கு எப்படியோ ஹனஃபி மதுஹப் இருந்தால் ஹனஃபி மதுஹப் அதே மாதிரி மசூது செஞ்சு காதில் உள்ளது எல்லாமே பண்ணிட்டு காலுக்கு வரணும். காலில் வந்து ஊற்றும் போது என்ன துவா ஓதுறோமோ அது இந்த இதை வந்து இப்படி ஊற்றி விட்டு கழுவணும். வேற எல்லாம் தேய்ச்சி சோப்பு போட்டு கழுவி இருக்கோம் இல்லையா? இப்போ அதனால இதை கழுவிடணும். காலை கழுவியாச்சு. இப்போ ஒளிச்செஞ்சு முடிச்சாச்சு. ஒளிச்செஞ்சு முடிச்ச பிறகு தொடச்சாச்சு. தொடச்சதுக்கு பிறகு இப்போ கபன் அணியணும். கபனுங்கிறது ஏன் இல்லையா? கபனுடைய விவரம் இப்போ நம்ம எழுதியிருக்கீங்க இல்லையா? என்னென்ன எழுதியிருக்கீங்க? கிழிச்ச துணியை மட்டும் சொல்லுங்க. 5 மீட்டர் கபன். இப்போ 5 மீட்டர் கபனை ஆமாம் நேராக தான் வைக்கணும். இல்லை நான் செஞ்சதுக்கு பிறகு நீங்கள் டவுட்டுகள் என்ன கேளுங்க, நான் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். இப்போ 5 மீட்டர் துணி போட்டிருக்கீங்களா? 5 மீட்டர் ஒரே துணியாக கிழிக்கக்கூடாது. 2.5 மீட்டர் 2.5 மீட்டராக கிழிக்கணும். 5 மீட்டர் 2ஆக கிழிக்கணும். 2ஆ இருந்தால் இந்த இது பாருங்க. இது 5 மீட்டர் துணின்னு வச்சுக்கோங்களேன். இது 2.5 மீட்டர், புரியுதா? இது 2.5 மீட்டர். இப்போ எதுக்கு இது 2 துணி? இப்போ கபன் பெண்களுக்கு 5 துணி தான் கபன் துணி, 5 தான். இப்போ இதை சேர்த்தா 6 ஆயிருமே, அது எப்படி ஆகும் அப்படின்ட்டாக்க இந்த 2 துணி சேர்ந்து ஒரு துணி கணக்கில் தான் நம்ம எடுக்கணும். 2 துணி கிழிச்சிருக்க முடியாமா? கபன் 5 மீட்டர்னு சொல்லியிருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? கபன் 5 மீட்டர்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 2 துணி 2ஆக கிழிச்சிட்டோம். கிழிச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும்? இந்த 2 துணி ஒரு துணின்னு கணக்கில் வைக்கணும். இப்போ பெண்களுக்கு 5 துணி. 1வது கபன், 2வது மாராப்பு, 3வது உடுத்தாடை, 4வது சட்டை, 5வது மக்கனா. இதுதான் பெண்களுக்குள்ள துணி. அடித்துணின்னு எழுதியிருக்கீங்க இல்லையா? அடித்துணி ஒரு பாதுகாப்பு. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்குள்ள இப்போ சுடிதார் போடுறீங்க. இப்போ நம்ம உடுத்திருக்கிறது 5 துணியாக தான் வரும். எக்ஸ்ட்ரா நம்ம போட்டிருக்கோம்னா அது நம்மளுடைய விஷயம். இப்போ இந்த 5 துணிக்குள்ளதான் நம்ம வாழ்க்கை. அப்போ இது வந்து ஒரு துணி தான் கணக்கு எடுக்கணும். 5 துணி ஆணும் கணக்கு எடுத்துடக்கூடாது. இது எதுக்காக நம்ம போடுறோம்ங்கிறத உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். 2ஆ கிழிச்சு எதுக்கு போடுறோம்? ஒரு பட்டை மட்டும் போட்டால் போதும். ஆனால் அதுக்குள்ள விளக்கம் என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். இது 5 மீட்டர் துணி. இப்போ உடுத்தாட மாறாப்புலாம் வச்சிருக்கீங்க இல்லையா? எழுதியிருக்கீங்க இல்லையா? சரி, இப்போ வந்து முதல்ல இப்போ குளிக்க வச்சாச்சு. வச்சதுக்கு பிறகு இந்த ஜனாசாவுக்கு அடித்துணி கொடுக்கணும். முதல்ல உள்ள அடித்துணி. இப்போ 1 மீட்டர் துணியை கிழிச்சு வச்சுருக்கோம் இல்லையா? அதை வந்து 3/4 மீட்டரில் கிழிச்சிட்டோம்னா சதுர வடிவில் வந்துடும். வந்ததுக்கு பிறகு நம்ம முக்கோணமாக மடிக்கும் போது நாப்கின் மாதிரி ஆயிடும். அந்த நாப்கின் மாதிரி ஆகும்போது அதில் பஞ்சு வைக்கணும். நடுவில் வச்சு அதை கொஞ்சம் கற்பூரை வச்சு இந்த 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 மாதிரி மடிச்சிடணும். நாப்கின் மாதிரி வந்திருக்கா? இது கயிறு. நாப்கின் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இதை வந்து இப்போ நம்ம எப்படி கொடுக்குறோமோ அப்படி கொடுத்துறோம். இப்போ இந்த இதுக்கு துணியை எடுத்துருவோம். ஆனால் ஜனாசாவுக்கு துணியை எடுக்கக்கூடாது, அதை புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த வச்சிருக்கோம் இல்லையா? இந்த கயிறு இங்கே வந்துடும்னா இடுப்புக்கு வந்துடுது. இப்போ இந்த துணியை இப்படி கட்டிடணும். புரியுதாம்மா? புரியுதாம்மா? பதில் சொல்லுங்க. இப்போ இது இப்படி கட்டிடுறோம். இதுதான் நாப்கின் வைக்க. நம்ம உங்களுக்கு புரியும். ஆனால் அது என்னமோ தெரியல, அமைதியாக இருக்கீங்க. சரியா? இதுதான் நான் அடித்துணி வைக்கிற முறை. இப்போ அடித்துணி வச்சதுக்கு பிறகு இப்போ முதல்ல சொல்லியிருக்க எழுதியிருக்கோம் இல்லையா? என்ன எழுதியிருக்கோம்? துணி கிழிச்சதுல என்ன எழுதியிருக்கோம்? கபனுக்கு அடுத்து மாறாப்புண்ணா எழுதியிருக்கோம். உடுத்தாடுன்னு எழுதலை? மாற்றி எழுதிட்டேன்னா சரி. 2வது உடுத்தாடை தான். சரியா? நான் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ இந்த உடுத்தாடையை இப்படி கொடுக்கணும். வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கம் இப்படி வர்றது மாதிரி கொடுக்கணும். எதை? ஜனாசாவுக்குள்ள துணியை கொடுத்தாச்சா? கால் 2 வெளியே வரணும். கால் 2 வெளியே வரணும். இப்போ இந்த கொடுத்தாச்சு. இதை என்ன செய்யணும்? இந்த துணியை கைக்குள்ள இப்படி கொடுக்கணும். கொடுத்து இடது பக்க துணி இப்படி உள்ள வந்து வலது பக்க துணி இருக்கு இல்லையா? இதையும் இப்படி கவரணும். காலு வெளியே இருக்கும், இந்த கையும் வெளியே இருக்கும் இல்லையா?
இது வந்து உடுத்தாடை. இப்போ அடுத்தது என்னம்மா எழுதியிருக்கீங்க? மாறாப்பு. அதே மாதிரி தான் வலது பக்கம் இந்த துணியை ஒரே துணி தானே இப்படி கொடுத்து வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கம் கொடுத்து இதே மாதிரி இந்த இதை சுற்றணும். இந்த இடத்த இப்படி தூக்கி வச்சு அந்த இடம் கவர் ஆகும். புரியுதா? இது அக்களுக்குள்ளே அந்த துணி வந்துட்டாலே உங்களுக்கு என்ன செய்யும்? கவர் ஆயிடும். இதையும் இதே மாதிரி சுற்றணும். இப்போ மாறாப்பு போட்டாச்சு. இப்போ அடுத்தது சட்டை. சட்டைங்கிறது நம்ம நினைக்கிறது மாதிரி நம்ம போடுறது மாதிரி தான் சட்டைன்னு கிடையாது. இப்போ 2 மீட்டர் துணி இருக்கு இல்லையா, அதை என்ன செய்யணும்? இப்போ 2 மீட்டர் துணி இதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சரிபாதியாக மடித்து ஒரு சிலர் இப்படி வெட்டுவாங்க. கழுத்து போகிறது கன்னத்தில் கை வைக்காதீங்கம்மா. இப்போ இதை நம்ம வந்து சரிபாதியாக போட்டால் பின்னால் இழுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால பின்னால் வந்து 1/2 மீட்டர், முன்னால் ஒரு 1.5 மீட்டர். புரியுதா? இப்போ வந்து இந்த இடத்துல 2 இன்ச்சு வெட்டிடணும். இதுதான் சட்டை. 2 இன்ச்சு வெட்டிட்டோம்னா இந்த இடத்துல ஓட்டம் வந்துடும் இல்லையா, இதை தலையில் போடணும். போட்டு இந்த கீழ் துணியை இப்படி இருக்கணும். இது இப்போ புரியுதா உங்களுக்கு? பெரிய துணியாக இருந்தால் ஜனாசாவை பிரட்டி உருட்டி எடுக்கிறது ரொம்ப சிரமம். சின்ன துணியில் இப்படி அழகாக செஞ்சிடலாம். செஞ்சாச்சு. இப்போ இந்த துணியை இப்படி உள்ள அமைக்கிறோம். இப்போ இவங்களுக்கு உடுத்தாடை உடுத்தியாச்சு, மாறாப்பு போட்டாச்சு, சட்டையும் போட்டாச்சு. இப்போ அடுத்தது மக்கண்ணா. அடுத்தது மக்கனா. இப்போ இந்த மக்கனாவை இப்படி போட்டுட்டு, இப்போ இவங்களுக்கு முடி இருக்கும் இல்லையா, முடி இருக்கு இல்லையா, அதை 2ஆ வந்து போடணும். இது போட்டு காமிச்சு இருக்கு இல்லையா. இப்போ இந்த முடிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லியிருக்காங்க, பின்னல் போடலாம். அதாவது நீங்கள் இதில் பிக்குகளுடைய புக்கில் கூட நீங்கள் பார்ப்பீங்க. பின்னல் 3 பின்னல் போடலாம், 2 பின்னல் போடலாம். ஜனாசாவை கபனடை வரும்போது அந்த கபன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்கள் படுத்துகிற பாடு இருக்கே, நேராகுது 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 ரொம்ப படுத்துவாங்க. இப்போ பின்னல் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நேரம் எப்படி ஆகும்? முதல் காரணம். 2வது காரணம், இப்போ பின்னல் போட்டு இப்படி போட சொல்லுவாங்க முன்னாடி. பின்னர் போடாட்டாலும் வகுந்து இப்படி போட சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே உடுத்தி இந்த முடியை இப்படி போட்டு அல்லாஹ் முன்னால நின்றா எப்படி இருக்கும்? முடியை இதுவரைக்கும் மறைச்சு மறைச்சு வாழ்ந்துட்டு, முடியை நம்ம மறைச்சு வாழ்ந்துட்டு மவுத்தானதுக்கு பிறகு மறைவு இல்லாமல் இருக்கலாமா? அதோட அதனால தான் இந்த முடியை இப்படியே வச்சு, இந்த முடியை உள்ளே வச்சுட்டோம் இல்லையா, இது காலோட சேர்த்து இப்படி சுற்றிடணும். ஒரு முடி கூட தெரியக்கூடாது. புரிகிற மாதிரி இருக்கா? இப்படி வச்சுட்டு இந்த துணியை இப்படி கொண்டு வந்துடணும். இந்த துணியை அதே மாதிரி இப்படி சுற்றி இப்படி கொண்டு வந்துட்டா இப்போ மக்கனா போட்டாச்சு. இப்போ வந்து என்ன செய்யல, கபன் மட்டும் போடலை. இப்போ எல்லாம் செஞ்சாச்சா? இப்போ கேட்டாங்க மிஸ் உஸ்தாதா மேடமா என்னன்னு சொல்ல தெரியல, சகோதரின்னு சொல்லிடுறேன் சரியா. இவங்க கேட்டாங்க கையை வெளியே இருக்கணுமா அப்படின்பாங்க. ஒரு சிலர் கையை இப்படி வச்சுருவாங்க, கையை வந்து சேர்த்து வச்சுருவாங்க. கையை அப்படி வைக்கக்கூடாது, கையை நம்ம தொங்க தான் விடணும். இப்போ இப்போ வந்து இவங்களை பெஞ்சு நிற்கிறாங்க. இப்போ எதுக்கு நிற்கிறாங்க அவங்க? இது எதுக்கு நிற்போம்? அப்படி தொழுகிறதுக்கு தானே நிற்போம். ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? தொழுகைக்கு தானே இவங்க போறாங்க. இப்ப ஜனாசா தொழுகை நடக்குமா நடக்காதா? அப்ப தொழுகைக்கு தான் போறாங்க. தொழுகைக்கு இவங்க ரெடியா இருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே பாங்கு இக்காமத்து சொல்லப்படும். சொன்னாதான்
அந்த சிப்பியான்கிற நோயும் பரவாது, சைத்தானுடைய தீண்டுதலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவுல வாழ்ற வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. புரியுதா? பாங்கும் இக்காமத்துக்கு நடுவில் ஒரு தொழுகை ஒன்று ஆரம்பிக்கிறோம் இல்லையா? இப்ப எனக்கு பாங்கு சொல்லியாச்சு, இக்காமத்தும் சொல்லியாச்சு, இன்னும் தொழுகை நடத்தல. ஜனாசா தொழுகைக்கு பாங்கு இக்காமத்து இருக்கா? ஏன் இல்லை? அந்த மனிதனுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சே. அப்ப பாங்கு இக்காமத்துக்கு நடுவுல கேட்கப்படும் துவா சொல்லுங்களேன்ப்பா, இல்லையா? அதுதானே வாழ்க்கை. அது எவ்வளவு நேரம் பாங்கு இக்காமத்துக்கு நம்ம வாழ்றோமோ அது பூராமே வாழ்க்கை. ஒரு பாங்கு ஒரு இக்காமத்து சொல்ற நேரம் தான் நம்ம நேரம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல 950 வருடம் தீனுக்காக வாழ்ந்தாங்க. அவங்க மவுத்தாகும் போது அது 950 வருடம் வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு 350 வருடம் வாழ்ந்தாங்க. 950 350 எவ்வளவு ஆச்சு? 1300 வருடம் வாழ்ந்திருக்காங்க. வாழ்ந்தவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்குறான், உலகத்துல 1300 வருஷம் உங்களை வாழ வச்சனே, திருப்தியா இருந்துச்சான்னு கேட்குறான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏன் அல்லாஹ், ஒரு வாசல்ல போய் மறு வாசல்ல வர்றது மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்னாங்க? இப்ப இந்த வாசல் அப்படி போயிட்டு இந்த வாசல்ல வர எவ்வளவு நேரம் ஆகும்? 1300 வருடம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கைகள் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஜனாசா இது பண்ணியாச்சு, பண்ணதுக்கு பிறகு இப்ப வந்து கபன் இருக்கும். இப்ப கபன் துணி கொடுக்குறோம் இல்லையா? அது 2 துணியா இருக்கு இல்லையா? இந்த 2 துணியவும் இப்படி ஒண்ணு போல கொடுக்கும். 2 மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இப்படி ஒண்ணு போல கொடுக்கும். கொடுக்கும்போது இந்த பக்கமும் இந்த பக்கம் 1/2 மீட்டர் இருக்கணும், இந்த பக்கம் 1/2 மீட்டர், 1/4 மீட்டர் 1/4 மீட்டர் இருக்கணும். எதுக்கு? பிடிச்சி தூக்கிட்டு போறது. இப்போ கமனம் வச்சாச்சு. இப்போ சந்தன பவுடரு, பழமண பவுடரு எல்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் சஜதா உறுப்புகள்லாம் வைக்கணும். சஜதா உறுப்புகள் எத்தனைமா? என்ன? மூக்கு சேர்த்தீங்கன்னா 8 வந்துடும். மூக்கு சஜதா உறுப்பா? மூக்கு சஜதா உறுப்பு கிடையாது. மூக்கை வந்து ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டினாங்க. மூக்குக்கு நேர நெத்தியை காட்டினாங்க. மூக்கு முதல்ல போய் சஜதாவில் படணும் முறை. ஆனால் இது சஜதா உறுப்பு கிடையாது. இது சஜதா உறுப்பு கிடையாது. நெத்தி, 2 கை, முட்டி, 2 பெருவர். இந்த அந்த உறுப்புகளில் இந்த சந்தன பவுடரு, இது இந்த பவுடரு, பழமண பவுடரு, எல்லா பவுடரையும் அந்த உறுப்புகளில் வைக்கணும். இப்போ நெத்தியில் மட்டும் முதல்ல வைக்கக்கூடாது, கையில் வச்சுக்கிறணும். ஏன்னா முகத்தில் ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா? அதனால மற்ற உறுப்புகள் 6 உறுப்புகளை வச்சுட்டு இப்போ இந்த ஜனாசாவை முழுமையாக மூட போகிறோம். இப்போ மூட போகிறோமே, ஒரு துணி இருந்துச்சுன்னா இந்த பவுடர்லாம் போட்டுறோம் இல்லையா? இப்போ இந்த ஒரு துணி மட்டும் வச்சுருக்கோம்னு வைங்க, சிக்கனம்னு 2.5 மீட்டர் மட்டும் தான் நாங்கள் வைப்போம்னு வச்சுருக்கீங்க. இப்போ இதை போட்டுட்டோம்னா இந்த பவுடர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்கள்கிட்ட ஒப்படைக்கணும் இல்லையா? அப்போ நம்ம ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக வேண்டி பேணுதலுக்காகத்தான் இந்த துணி, எக்ஸ்ட்ரா ஒரு துணி. கபன்கிறது ஒன்று தான். 2ஆக கிழிச்சாலும் ஒன்று தான் நம்பரில் வரணும். புரிகிற மாதிரி இருக்காமா? இப்போ இந்த துணியை துணியை இப்படி கொடுத்து இந்த 2வது துணியை இப்படி கொடுக்கணும். இப்படி கொடுத்து இந்த முதல்ல இந்த காலை இப்படி சுத்தணும். எப்படி? இதுதான். இப்போ அடுத்தது இந்த துணி இப்போ வந்து கயிறு நம்ம சொன்னோம்ல, கயிறு கட்டுறதுக்கு கயிறு வேணும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ வந்து ஜனாசாவை பொறுத்து 5 கட்டு கட்டக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா 5ஆ கட்டணும், இல்லைன்னா 3 கட்டு போதுமானது. காலுக்கு 1, உடம்புக்கு 1, தலைக்கு 1. முதல்ல காலை தான் கட்டணும். காரணம் என்னன்னா, ஜனாசா நம்ம குளிப்பாட்டி முடிச்சு கவிழ்ந்துடும் போது சொல்லுமா, என் முகத்தை கட்டாதுங்களேன், நான் என்ன ஒரு என் உறவினர்கள் என்னை பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளும் கேட்காது, அது சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அதனால் என்ன செய்யணும்? முதல்ல காலை டைட்டாக கட்டிடணும். ஏன்னா தூக்கிட்டு போவாங்க இல்லையா? அதனால் டைட் அப்படி போட்டு
அது எனக்கு டைட்டாகவும் இருக்கணும், இதாகவும் இருக்கணும், அவுக்கிறது மாதிரியும் இருக்கணும். வச்சாச்சா? இப்போ இடுப்பு இடுப்பை கட்டும்போது கை மணிக்கட்டை பார்த்து கட்டணும். கையில் கட்டிடக்கூடாது. மணிக்கட்டு வரும் இல்லையா, அந்த மணிக்கட்டை பார்த்து கட்டணும். இப்போ இந்த முகத்தை கட்டணும். கட்டினா எப்படி கட்டணும்? லேசான முறையில் கட்டிட்டு அப்புறம் அவுக்கணும். இது கட்டியாச்சு. இப்போ கட்டி முடிச்சு எல்லாம் குளிப்பாட்டியாச்சு, கபனிட்டாச்சு. இப்போ எல்லாம் வச்சாச்சு. முகத்தை கட்டினதுக்கு பிறகு சலாம் சொல்லி அவுக்கணும். அவுத்து ஒன்று ஒன்றா அப்படி துணியை எடுத்தோம்னா வந்துடும். இப்படி முகத்தை திறந்து வைக்கணும். தீதார் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. தீதார் பார்க்க வர்றோம், தீதார் பார்க்க வர்றோம். பெண்களை ஆண்கள் பார்க்காம இருப்பது சிறப்பு மட்டும் இல்லை, நல்லதும் இல்லை. அப்போ இது முகத்தை தட்டி பார்த்தாச்சு. இப்போ இந்த கற்பூரம் இருக்கு இல்லையா, பழமணம்லாம் முகத்தில் வைக்காமல் கற்பூரத்தை மட்டும் இந்த நெத்தியில் கொஞ்சம் வச்சு, சஜா உறுப்புகளை வைங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, லேசாக வச்சு அதை முடிச்சிடணும். இப்போ இந்த இப்போ வந்து சுருமா போடுறதா இருந்தால் இப்போ தான் போடணும். கண்ணுக்கு நம்ம எப்படி சுருமா போடுவோம் அதே மாதிரி கண்ணுக்கு போடணும். போட்டதுக்கு பிறகு எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. அது சொல்லல. இதுதான் கபனீடு முறையுடைய சுருக்கம். விசாலம் கிடையாது, விரிவு கிடையாது, சுருக்கம். இதில் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அல்லாஹ் அளவு. எது கேட்டால் படிப்பு மட்டுமே ஒரு மனிதனுக்கு விஷயங்களை சொல்லிக் கொடுக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உங்களுடைய அறிவு விசாலத்துக்கு அறிவுள்ளவர்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்லலை, அனுபவசாலிகள்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நம்ம வந்து பழக தான் வரும். இப்போ இதை சொல்லிட்டோம், இதை மட்டும் கேட்டுட்டு நம்ம எல்லாம் கவனிட முடியும்? யாராலையும் முடியாது. என்ன கேட்டால் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த பாடம் உங்களுக்கு வந்திருந்தால் இது ஓரளவு புரிஞ்சிடும். இல்லை புதுசாக தான் இப்போ படிக்கிறீங்கன்னா ஓரளவு தான் எடுத்துக்கொள்ளக்கூடியதில் இருக்கும். ஆனால் இதை வந்து இந்த பாடம் இல்லாமல் மனித வாழ்வு இல்லை. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். இதுக்கு வயது வரம்பு சின்ன பிள்ளைன்னு சொல்லலை. பயந்துருவாங்க, அது செஞ்சிடும் இது செஞ்சிடும் அப்படின்ட்டு. இப்போ என்னுடைய வயசில் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு ஏதாவது செய்யணுன்னா எப்போவோ செஞ்சுருக்கணும். 19 வயசுலேருந்து நாங்கள் கபனிடுறோம். குழந்தை பால் கொடுத்துக்கிட்டு இருப்பேன், யாராவது கூப்பிட்டாங்கன்னா பிள்ளைய கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அந்த ஹிதமத்தை எனக்கு கொடுத்துருக்கான். இப்பவும் கொடுத்து தான் இருக்கேன். இப்போ கொஞ்சம் தள்ளாட்டம் வருது, யாராவது துணை தேவைப்படுது. அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய, நாங்கள் இருக்கக்கூடிய முகல்லாவில் நாங்கள் போய் பாடம் எடுக்கிற முகல்லாக்களில் என்ன செஞ்சிடறோம், ஒரு டீமை உருவாக்குறோம். அந்த டீம் எங்கே வேணாலும் போகணும், அந்த குடும்பத்தாருடைய அனுமதியோட. அல்ஹம்துலில்லாஹ் ரெட்டில்ஸில் வயது பிள்ளைங்க தான், உங்களை மாதிரி பிள்ளைங்க தான். நீங்கள் ஆயிஷா மகளிர் கல்லூரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, படிக்கக்கூடிய பிள்ளைங்க தான் அங்கே வச்சு நடத்துனதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 6 பிள்ளையை தேர்ந்தெடுத்து கொஞ்சம் கல்யாணம் முடிச்ச பிள்ளைங்க அதுக்குள்ள இப்போ அங்கே இல்லை. அந்த ஏரியா பூரா அவங்க தான் போகிறாங்க. இதுக்கு வயது வரம்பு கிடையாது, பயம் கிடையாது. இப்போ உங்கள் முன்னால் நான் இவ்வளோ பெருசாக வந்து உட்காந்துருக்கேன்டாக்கு பயந்தான் முடிஞ்சிருக்குமா? உங்களுக்கு பாடம் எடுக்க முடியும், புரிஞ்சிருக்கா என்னன்னு எனக்கு அது தெரியும். அல்லாஹ்வுடைய அது அல்லாஹ் உங்களுடைய அறிவை கொண்டு பார்த்துக்கணும். இதுதான் கவன் விடக்கூடிய மிக மிக சுருக்கம். இது விசாலம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஆசைப்படுங்க, ஆர்வமாயிருங்க. இந்த ஜனாசாவுடைய வேலை எனக்கும் தெரியணும், நானும் ஒரு ஜனாசா இது பண்ணணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல எல்லாம் சொல்கிறான், ஒரு மனிதன் உலகத்தில் வாழும்போது ஒரு 7 ஜனாசாவுக்கு கவனிட்டு இருக்கணுங்கிறான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்போ நம்ம